கேப்டன் எப்படி ரமணால வந்து பயங்கர புள்ளி விவரம் சொல்லுவாரோ அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் வந்து கேப்டன் பிரபாகர் ரிலீஸ் ஆன பிறகு கிட்டத்தட்ட 10,000 சொச்சம் படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு புள்ளி விவரம் சொன்னாங்க. எனக்கு இன்னும் கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆன அந்த அந்த காலகட்டம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. இது வந்து 1991 ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆச்சு. அதான் செல்வமணிகிட்ட நான் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். அவர் ஜனவரி 14 அப்படின்னு சொன்னார். அது இல்லை. அப்புறம் அவர் சொன்னார் இல்லை ஜனவரி 14 பிளான் பண்ணால் நான் ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொன்னார். ஏன்னா இந்த படம் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், 100வது படம்ன்றது சில நடிகர்களுக்கு மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. சிவாஜி சாருக்கு நவராத்திரி, எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒளிவிளக்கு, கேப்டனுக்கு கேப்டன் பிரபாகரன். இதில் அப்போ வந்து கேப்டன் பிரபாகரன் ரொம்ப முதல்ல 100வது படமாக சென்டிமெண்ட்டாக அது சரியாக வராது அப்படின்னு நினச்சாங்க. படம் பெரிய ஹிட்டு. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ராஜீவ்காந்தியுடைய படுகொலை கரெக்டா. அப்போ வந்து இந்த படத்துக்கு பயங்கர செட்பேக்கு. ஏன்னா கேப்டன் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், இலங்கை போராளிகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஆள். விடுதலை போராட்ட பிரபாகரன் தலைவர் பிரபாகரனுக்கு ரொம்ப நெருங்கியவர் அவர். அதனால இது கொஞ்சம் எதிர்ப்பெல்லாம் வந்தது. ஆனால் அப்போ எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா இப்போ கேப்டன் பிரபாகரன் விழுந்துன்னு நினைச்சாங்க. ஆனால் அதுக்கு அப்புறமும் அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படியே மறந்துட்டேன் நான். என்ன பிரம்மாண்டமாக இருக்குது படைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்த அதே பிரம்மாண்டம் இப்பவும் இருக்குது. நான் வந்து கேப்டனுடைய ரொம்ப ரசிகன். நான் வந்து சந்திரசேகர் சார் சட்டமுறையற்றை படம் பண்ணும்போதே அந்த படம் பார்த்ததுலேருந்தே நான் ரசிகன். எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிபியூட்டரு, அவர் வந்து சாட்சி படம் வந்து என்னை ப்ரிவியூ பார்க்க கூப்பிட்றாரு. அந்த படம் வந்து சொன்னேன், சார் இந்த படம் வாங்க, கண்டிப்பாக அந்த படம் பெருசாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அவர் இல்லையே இது இந்த ஹீரோக்கு கொஞ்சம் மார்க்கெட் டல்லாக இருக்காங்க சார். இல்லை சார், அவர் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குது சார் அவரை, நீங்கள் வேணா பாருங்கள், அந்த படம் பெரிய ஹிட் ஆகும்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே அந்த படம் பெரிய ஹிட்டு. அதே மாதிரி கேப்டன் பிரபாகரனுக்கும் எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த படமும் பெரிய ஹிட்டு. இப்போல்லாம் டிவியில் சில சாங்ஸ் கேப்டன் சாங்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பார்க்க முடியாது. அந்த மாலை கருக்களி சோலை அந்த பாட்டு வந்து நீதியின் மறுபக்கம்னு நினைக்கிறேன், ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துடும். இப்போ கேப்டன் பிரபாகரன் இந்த ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும்போது கேப்டன் பிரபாகரன் இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. அந்த ஓப்பனிங் வந்து கிட்டத்தட்ட கேப்டன் வந்து ஒரு 20 நிமிஷம் லேட்டாக தான் வருவார்னு நினைக்கிறேன். கரெக்டாக அதெல்லாம் அப்போ பார்க்கும்போது என்னடா கேப்டன் சீக்கிரம் வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி இருக்கும்.